ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நான் ஸ்ரீனி. இந்த வீடியோவில் நம்ம வந்து சாஃப்ட் டாய்ஸ்க்கான ஃபர் மெட்டீரியல்ஸ் என்னென்ன டைப் இருக்குது, அப்புறம் சில பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படுன்றதை பார்க்கலாம். ஏன்னா வந்து முக்கியமான விஷயமே வந்து என்ன டைப் ஆஃப் ஃபர் யூஸ் பண்ண போகிறோம் பொம்மை மேக் பண்ணுறதுக்குன்ட்டு. இந்த மாதிரி காட்டன் எப்படி இருக்கும் அதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அடுத்தடுத்த வர டாய்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, சாஃப்ட் டாய்ஸில் ஃபர் எப்படி பார்க்குறது, அதோட நீடல்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோ போகலாமா? நம்மளுக்கு இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஃபர் அக்ராலிக் கிளாத் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து அக்ராலிக் கிளாத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து பாப்ளின் அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து லென்த் ஆஃப் ஃபர் எதுவுமே இருக்காது. இது பிளெயின் கிளாத்து. இந்த கிளாத்தில் வந்து நம்ம வந்து இயர்ஸு, செடியோட கால் இது மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பேக் சைடு இப்படி இருக்கும் துணி மாதிரி, உள்ள ஃபுல்லாக எதுவுமே வந்து ஃபர் இருக்காது. பார்த்தீங்கன்னா இதுதான் அக்ரிலிக் கிளாத். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஷார்ட் ஃபர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஷார்ட் ஃபரில் வந்து கொஞ்சம் ஹேர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர்ஸ் தெரியும். அதாவது வந்து 0.25 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு தான் ஹேர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி கிளாத் இப்படி இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஷார்ட் ஃபர் தான், வேறு கலரில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்க கலர்னால நல்லா தெரியும் ஹேர். இது பாருங்கள், ஹேர் எடுத்து காமிச்சோன்னா இதோ இருக்குது பாருங்கள் ஹேர். இந்த மாதிரி ஹேர் இருக்கும். அக்ரிலிக் கிளாத்தில் இந்த மாதிரி ஹேர் இருக்காது. சரிங்களா? இதோ ஹேர் வந்து 0.25 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இதுதான் ஷார்ட் ஃபர். இது ஃபெல்ட் கிளாத். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சோண்டு ஹேர் இருக்கும். இது வந்து டாய்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த பெப்பா பிக் டாய்ஸ் இந்த மாதிரி டாய்ஸ் செய்யறதுக்கு ஃபர் இல்லாமல், ஷார்ட் ஃபரும் லாங் ஃபரும் இல்லாமல் இது ஃபெல்ட் கிளாத் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பேர். இவ்வளோ தான் இதோட ஹேர் இருக்கும். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மீடியம் சைஸ் ஃபர். மீடியம் சைஸ் ஃபரில் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஹேர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு இருக்கும். இதுதான் ஹேர் வந்து எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப் சைட் டு டவுன் சைட் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஹேரோட க்ரோத். இந்த பக்கம் தான் ஃபர்ரோட டைரக்ஷன். ஃபர் டைரக்ஷன் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஃபரோட டைரக்ஷன் எப்படி பார்க்குறதுனா, இப்படி வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த பக்கம் அப் சைட் டவுனாக கீழே போதோ, மேலேருந்து கீழே போகுதோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ரோட டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த டைப் ஃபர்லேயே வந்து இன்னொன்றும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மீடியம் சைஸ் ஃபர் தான். அதுவும் 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதுவும் டைரக்ஷன் இதுதான் இப்படி பார்த்தீங்கன்னா. ஆனால் இது வந்து ஷைனிங் ஃபர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷைனிங் ஃபர் இப்படி இருக்கும். லென்த் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க, ஃபரோட லென்த். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் வந்து லாங் ஃபர், டாங்கி ஃபர். இந்த லாங் ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், ஹேர் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும். மோர் தென் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு இருக்கும். இதுவும் ஃபர்ரோட டைரக்ஷன் எப்படி பார்க்கணும்னா, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், இதுதான் கரெக்ட் டைரக்ஷன். ஃபர் எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் ஃபர்ரோட டைரக்ஷன். இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ் இருக்கு. பர்சனுக்காக ஃபர்ஸ் வச்சிருக்கேன். இதோ பாருங்க, லாங் ஃபர். இது கூட பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபர், மீடியம் ஃபர். இது வந்து ஷார்ட் ஃபர். அவ்வளோதான். இது 3 தான் முக்கியமான டைப்ஸ் ஆஃப் ஃபர். அதெல்லாம் நம்ம அக்ரிலிக் கிளாத் யூஸ் பண்ணுவோம், ஃபெல்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாலிஸ்டர் காட்டன் சொல்லுவாங்க. இது வந்து வாஷபிள் இப்படி இருக்கும். ஓகேவா? நம்ம இலவம் பஞ்சு மாதிரி இருக்காது. இந்த பாலிஸ்டர் காட்டன் இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். துணி கடைங்க, அப்புறம் கிராஃப்ட், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஷாப் இந்த பாலிஸ்டர் காட்டன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அது யூஸ் பண்ணோன்னா இப்படி கம்ப்ரஸ் ஆகி இப்படி வரும். அதே போல் இது வந்து வாஷ் பண்ண முடியும், வாஷபிள். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து சின்ன ஊசி தான் எடுத்துக்கணும். நீங்கள் மிஷின் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் சாதாரணமாக ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன ஊசி தான் எடுத்துக்கணும். பெரிய ஊசி எடுத்திங்கன்னா ஓட்டை ரொம்ப பெருசாக போயிடும். ஆர்டினரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஆர்டினரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எந்த கலர் ஃபரோ அந்த த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரேசிங்க்கு வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி பிளாக் ஆர் ப்ளூ கார்பன் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல் இந்த சார்ட் வந்து திக்கான சார்ட். இதில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணலாம், சீக்கிரத்தில் கிழியாது.